ஓகே, கிணகாலமாக ஒரு ஆசை உண்டு என்னென்னு சொன்னால் எங்களை பள்ளிக்கூடத்தை ஒரு வீடியோ எடுத்து போடணும். அப்படின்ட்டு பார்த்தா இன்றைக்கு கொஞ்சம் நல்ல சந்தர்ப்பம் உண்டு. என்னென்னா இன்றைக்கு பள்ளிக்கூட விளையாட்டு படி. ஓகே, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தாச்சு வீடியோ எடுக்க. ஓகே, இதான் எங்களோட பள்ளிக்கூட முன்பக்கம். ஓகே, சரஸ்வதி சிலையோட இருக்குது. ஓகே, இங்கால பார்த்தா ஓகே பள்ளிக்கூட பேண்ட் டீம் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, இங்கால கெஸ்ட் மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக வராங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே அப்படியே தொடர்ந்து இங்கால பார்ப்போம்டா மஞ்சள் இல்லமான கம்பன் இல்லம் ஒரு டிராகன் ஒன்று செஞ்சிருக்கணும். ஓகே, இங்கால வந்து சிவப்பு இல்லமான பாரதி இல்லம் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று செஞ்சிருக்கணும். ஓகே, இங்கால வந்து பச்சை இல்லம் அதாவது வள்ளுவன் இல்லம் வந்து ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு கிட்டார் ஒன்று செஞ்சிருக்கணும். ஓகே, 3 இல்லங்களும் தயாராகி கொண்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்குது. ஓகே, தயாராகி கொண்டு இருக்குது. டீச்சர் என்ன மாதிரி போகுது விளையாட்டு போட்டியா? கொஞ்சம் அமர்க்கலமா தான் போகும் போல கிடக்கு. அமர்க்கலமா தான் போகுது. என்ன நீங்க எந்த ஹவுஸ் டீச்சர் கமிட்டியா இல்லாட்டி? கிரீன் ஹவுஸ். ஓகே, மலமையா கூட இந்த வருஷம் வித்தியாசமா இருக்கு. எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஓகே, அப்போ தேங்க்யூ டீச்சரா. ஓகே, அப்படியே வந்து தொடர்ந்து பார்ப்போம். அதனால் ஓகே, அன்னி வகுப்பு நடக்கி 3 இல்லங்கள் தயாராகி கொண்டிருக்கு. இதில் வந்து முதல்ல இருக்க வந்து சிவப்பு இல்லம் அதாவது பாரதி இல்லமும், 2வதாக வந்து கம்பன் இல்லம் அதாவது மஞ்சள் இல்லமும், 3வதாக வந்து வள்ளுவன் இல்லம் பச்சை இல்லமும் அணிவகுப்பு நடக்கி தயாராகி கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து விளையாட்டு போட்டி ஆரம்பமாக போகிறது. பள்ளிக்கூட படிக்க சார் என்ன மாதிரி போகுது விளையாட்டு போட்டியா? நேற்றையான சூழலில் ஒப்பிடும்போது அகாரணமாக இருந்தது. இந்த புல்லுகளும் மரங்களும் இருந்தாங்க. பழைய மாநில தொகுதிகளோடும் பெற்றோர் தொகுதியோடும் கிரவுண்ட்ஸ் அழகாக சீர் செய்யப்பட்டு இல்லங்கள் எல்லாம் வடையாக அலங்கரிக்கப்பட்டு இன்று சிறப்பாக ஒரு விளையாட்டு போட்டு இந்த குடத்தனை அமெரிக்க மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலை நடாத்தி கொண்டிருக்குள்ள பெருமை அடைகிறது. வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முக்கியமான ஆசையா சார். அப்ப எந்த ஹவுஸ் கமிட்டியா இல்லாட்டி? நான் வந்து ஹவுஸ். ஓகே, ஷர்ட்டின் கலர்லேயே தெரியுது ஸ்டாப் பண்ணி. ஓகே சார், அப்போ தேங்க்யூவா. நன்றி. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, வந்து எங்களோட பள்ளிக்கூட பாடசாலை மாணவர்கள பேண்ட் வாத்தியம் முன்னுக்கு வேற பின்னுக்கு வந்து இந்த பாடசாலை விளையாட்டு போட்டியின் விருந்தினர்கள் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, முதலாவதாக வந்து எங்களை பாடசாலைக்கு இன்றைக்கு வர இருந்த விருந்தினர்களை வரவழைச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்ப்போமானால் ஓகே ஒலிம்பிக் தீபம் கொண்டு போகிற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு இல்லங்களினதும் இல்லை தலைவர் தலைவிகளால் ஒலிம்பிக் தீபம் கொண்டு போகிற நிகழ்வு இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் 2-3 பழைய மாணவர்கள் இருக்கிறோம். கேட்போம் என்ன மாதிரி போகுது விளையாட்டு போட்டி? நல்லா இருக்கும். விளையாட்டு போட்டி மிகவும் சிறப்பாக போய் கொண்டிருக்குது. பழைய மாணவர் ஒத்துழைப்போடையும் இப்போ நாங்களும் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 வருஷம் படிச்சு இப்போ இந்த பிள்ளையும் இப்போ இதில் 8ஆம் ஆண்டு படிக்கிறோம். மொத்தமாக பெற்றோர்னு சொல்ல வாரீங்க. என்ன ஹவுஸுக்கு சப்போர்ட்? கொமன் ஹவுஸ். நான் என்னுடைய மால் வந்து மஞ்சள். ஆனால் நான் 3 ஹவுஸுக்கும் ஜோடிக்கிறேன். ஸோ அதனால் இன்னைக்கு மஞ்சளுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. 70% மஞ்சள் தான். மிச்சம் 2 ஹவுஸுக்கும். ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்த்தா பேண்ட் வாத்தியத்தினை தொடர்ந்து 3 இல்லங்களிலும் அணிவகுப்பு நட தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதில் வந்து முதலாவதாக வந்து பார்த்தா நீங்கள் சிவப்பு இல்லத்தின் அணிவகுப்பு நடையும், 2வதாக வந்து மஞ்சள் இல்லத்தின் அணிவகுப்பு நடையும், 3வதாக வந்து பச்சை இல்லத்தின் அணிவகுப்பு நடையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஓகே, அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டிக்கு அனைத்து வீராங்கனைகளும் தயாராகி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் சார் மாதிரி நம்ம வந்து அகலை இருத்தி போட்டு லைனில் நம்பர் எல்லாம் குத்தி போட்டு ரெடியாக வச்சு கொண்டு இருக்கிறோம். எல்லாரையும் அடுத்த ஒவ்வொரு வயசு பிரிவாக விடுறதுக்கு எல்லா வீராங்கனையும் லைனில் இருத்தி விட்டு இருக்கணும். ஓகே, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓட்டப்பட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் வந்து ஒரு ஓட்டப்பட்டியில் ஒரு பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்திருக்கணும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விளையாட்டுகள் நடைபெற இங்கால ஒரு பக்கம் பரிசளிப்பு நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கு. இது ஏன் பரிசு குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் நடந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இப்போ வந்த விருந்தினரால் வந்து பரிசு வந்து கௌரவிச்சு கொண்டு இருக்கணும். ஓகே, இங்கால வந்து பார்த்தா அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி இசைவும் அசைவும்னு சொல்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இண்டல் ஐட்டம்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது வந்து இடைவேளை நேரத்துக்காண்டி இது வந்து இசைவும் அசைவும் வந்து செய்கிறவ. ஓகே, வந்து இதில் வந்து இசைவும் அசைவும் பள்ளிக்கூட மாணவர்களினால் இசைவும் அசைவும் அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓகே ஓகே அப்படியே இங்கால பார்த்தா இதான் வந்து விருந்தினர்கள் இருக்கிற ஸ்டேஜ் மேடை என்று சொல்கிறது. ஓகே, அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய மாணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே படியல் எல்லாம் ரெடியாக வந்து வலிக்கிட்டு அஞ்சல்கள் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பழைய மாணவர்கள் விளையாட்டு இருக்குதானே. ஓகே, வந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்படியே இங்கே பார்த்தா வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சிறுவர்களுக்கான வினோத விட போட்டி வைக்கிறது. அதில் வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு வேஷம் ஒன்று போட்டிருக்கு. பார்க்க ஔவையாற்ற வேஷம் மாதிரி கிடக்கு. அப்போ பிள்ளை கதை சொல்ல வைக்கப்படுறாங்க. ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்ப்போமானால் இங்கே வந்து பாடசாலை மாணவர்களுக்கான கையெழுத்தல் போட்டி நடைபெற்று கொண்டு இதில் வந்து ஒரு இல்லம் வந்து சிவப்பு இல்லம், இங்கால வந்து மஞ்சள்
இல்லம் 2 போட்டியும் வந்து நடைபெற்று கொண்டு 2 இல்லங்களுக்கான கையெழுத்தல் போட்டியும் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஓகே, அப்படியே தொடர்ந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடசாலை இல்லை விளையாட்டு போட்டிக்கான கடைசி நிகழ்வான கையெழுத்தல் போட்டி நடைபெற்று கொண்டு. ஓகே, இங்கால வந்து 35 வயசுக்கு மேற்பட்டவர்களும் இங்கால வந்து 35 வயசுக்கு கீழ்பட்டவர்களுக்கும் நடைபெற்று கொண்டு இருக்குது. இதால் வந்து இப்படித்தான் எங்களை பள்ளிக்கூடத்தில் வந்து கையெழுத்தல் போட்டி நடத்துகிறவங்க. ஓகே, இங்கால வந்து 35 வயசு பொடிகள், இங்கால வந்து 35 வயசுக்கு மேற்பட்ட பொடிகள் இருக்கிறாங்க. ஓகே, இதோட வீடியோ முடிப்போம்.